100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள் நடக்கப் போகும் மிக பெரும் சம்பவம். யமனாக, அதாவது பிரச்சனையையே உண்டாக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நிச்சயமாக 3 நபர்கள் வரதான் செய்வாங்க. கிரக நிலை, கிரக மாற்றம், குரு பகவான், சனி பகவானின் பெயர்ச்சியை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, அதாவது எதை செய்யணும் செய்யக்கூடாது, யார் யார் அந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்குவாங்க அப்படின்ற மாதிரியான பல உண்மைகளையும் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றியும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். சுகஸ்தானத்தில் ராகு பகவானும் சந்திரன் பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் பகவான், புதன் பகவான், குரு பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் பகவான், கேது பகவான் என்று கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு இப்படி தான் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, எதிர்பாராத பல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்றதுக்கு ஏற்றார் போல வரப்போவதை நீங்கள் எதிர்கொண்டே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை தான் கிரக நிலைகளை பொறுத்து இருக்கின்றது. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக பார்க்கும்போது உங்களால் எதையும் செய்ய முடியும். உங்களை யாரும் அசைத்து கூட பார்க்க முடியாது. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக இது நாள் வரைக்கும் உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் இடம் தெரியாமல் ஓடி ஒளிய போகின்றார்கள். போட்டி, பொறாமை எல்லாம் மறைய போகின்றது. மிக மிக முக்கியமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியை பார்க்க போகிறீங்க. சிறிய முதலீடுகள் கூட உங்களுக்கு பெரும் லாபத்தை நிச்சயம் கொடுக்கும் அப்படின்றதையும் மறுத்துட முடியாது. ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க, அதாவது ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலை செய்கிற இடத்துல இதற்கு முந்தைய காலகட்டங்களில் சில அவமானங்களை நீங்கள் சந்தித்திருந்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார நீங்கள் மிக பெரும் மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்து காண்பிக்க போகின்றீர்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல செய்திகள் கூட உங்களை வந்து சேரப்போகின்றது. அதே மாதிரி இட மாற்றத்திற்காக முயற்சி செய்து எந்த பலனும் இல்லையே அப்படின்ட்டு நொந்து போயிருந்தவங்களுக்கு கூட இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார நல்ல செய்தி வரும். இடமாற்றம் தொடர்பான முயற்சியை ஒரே ஒரு முறை மேற்கொள்ளுங்க. நிச்சயம் உங்களுக்கு அது நன்மையில் தான் முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக குடும்பத்தின் நிலை அப்படின்றது மிக சிறப்பாக இருக்க போகின்றது. குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் என்ற நிலையும் உண்டாக போகின்றது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகின்றார்கள். குடும்ப உறவுகளால் மேலும் மேலும் மிக பெரும் முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் சகோதர சகோதரி உதவலையே, அக்கா, தம்பி, அண்ணன் இப்படியெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், எந்த யூஸும் இல்லையே அவங்களால அப்படின்ட்டு கொஞ்சம் மன வருத்தம் உங்களுக்குள்ளார இருந்திருக்கும். ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார அவங்களால் உங்களுடைய வாழ்க்கையே அடியோடு மாறப்போகின்றது. அவங்க பெரும் உதவியாக உங்களுக்கு அமையப் போகின்றார்கள். பெரும் பக்க பலமாக இருந்து எல்லாவற்றிற்கும் முன்னாடி நின்று எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்காக செய்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது உறுதி. கணவன் மனைவி இடையே இது நாள் வரைக்கும் ஏதேனும் கருத்து வேறுபாடு, ஏதேனும் பிரச்சனை அப்படின்ட்டு இருந்தது அப்படின்னா இனி அனைத்து பிரச்சனைகளும் தீரப்போகின்றது. அனைத்து கருத்து வேறுபாடுகளும் அறியப் போகின்றது. சந்தேக புத்தி இனி உங்களுக்கு வரவே வராது என்பதை சொல்லியே ஆக வேண்டும். பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறக்கூடிய அற்புத காலகட்டமாக விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் மாறப்போகின்றது. பிள்ளைகள் உங்களுக்கு மிக பெரும் பக்க பலமாக அமையப் போகின்றார்கள். பிள்ளைகள் நீங்கள் சொல்கிறதுக்கு ஏற்றார் போல செய்வது உங்களுக்கு நிச்சயமாக மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும்.
இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு கவனமாக இருக்க வேண்டிய சிலரும் இருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, கடன் தொல்லைகள் ஒழியுமா? கடன் பிரச்சனைகளுக்கு என்னதான் வழி? வட்டி கட்டி மாளலையே அப்படின்ட்டு நொந்து போயிருந்த உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் அடியோடு விலகப் போகின்றது. உங்களுடைய தொல்லைகள் எல்லாம் நீங்க போகின்றது. உங்களுக்கு யாரோ ஒருவர் உதவி செய்ய வந்து கொண்டிருக்கின்றார். அரசாங்க ரீதியிலும் இருக்கலாம், அல்லது வேறு ஏதும் நபராக, தனிப்பட்ட நபராகவும் இருக்கலாம். அவங்களால் உதவி கிடைத்து அதன் மூலமாக உங்களுடைய அந்த கடன் பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக ஒரு முடிவு கட்டுவீங்க அப்படின்றது உறுதி. மிக மிக முக்கியமாக இப்படி பல நல்ல விஷயங்கள் நடக்கின்றதே சாமி, அப்புறம் என்னதான் எனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, 3 நபர்கள் உங்களுக்கு பிரச்சனையாக மாற வாய்ப்புகள் அதிகம். 99% வாய்ப்பு இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். அதாவது உங்களுடைய பேச்சும் செயலும் கண்ணியமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா முன்பின் தெரியாத நபர், குறிப்பாக பெண்கள், அதே மாதிரி உறவினர் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள், மூன்றாவதாக நண்பர் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள், இந்த 3 வகைகளில் நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனை வரும். ஆகையால் அட்வான்டேஜ் ரொம்ப எடுத்துக்காதீங்க. உங்கள் வேலை என்ன அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போனால் பிரச்சனை வராது. அதை விட்டுட்டு அவங்கக்கிட்ட போய் வழியே இது எங்கே அது எங்கே அப்படின்னு கேட்க போய், இல்லை நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று தவறாக புரிந்து கொள்ள, இப்படியாக வாக்குவாதம் ஏற்பட்டு பிரச்சனைகளில் கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்பு தான் இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார நிறையவே இருக்கின்றது. ஆகையால் பேசுவதையே தவிர்த்து விடுவது தான் உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லையா, அந்த மாதிரியான நபர்களிடமிருந்து கொஞ்சம் அறவே தள்ளி இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. எப்படி, அதாவது இந்த காலகட்டத்தில் சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான்களுடைய நிலை உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும், இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படின்றது தான் கிரக நிலைகள் உணர்த்துகின்றது. மற்றபடி பெரிய பாதிப்பு பிரச்சனை அப்படின்ட்டு எதையும் குறிப்பிட்டு சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த அளவிற்கு சாதகமாகத்தான் உங்களுடைய கிரக நிலைகள் இருக்கின்றது. மிக பெரும் செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்வை அமைத்து கொள்வதற்கு தேவையான ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த 3 பிரச்சனை வரும் சொன்னோம் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதிலிருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்பு கூட உங்களுடைய வீட்டு கதவை தட்டும். இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் உங்களுடைய மனதில் எங்கோ இருந்து ஆணி அடித்தார் போல உங்களுடைய மனதில் பதியும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமோகமாக இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சிறப்பாக இருக்கின்றது என்பதை மறுத்திட முடியாது. வண்டி வாகனங்களும் சொத்துக்களும் உங்களுக்கு மிக பெரும் யோகத்தை கொடுக்க போகின்றது. ஒரு வண்டி வாங்கினீங்க அப்படின்னா அந்த வண்டியை தொடர்ந்து அடுத்தடுத்து இன்னும் சில வண்டிகள் வாங்குவதோ அல்லது இடம் வாங்குவதோ இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். அதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா அதை தொடர்ந்து அடுத்தடுத்து பல நல்ல சம்பவங்கள் நடக்கும் அப்படின்றதற்கு இதுதான் ஒரு உதாரணமாக இருக்கும். பெரிய செல்வ செழிப்பான வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக அமைத்து கொள்வீங்க அப்படின்றது உறுதி. அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார இரவு நேர பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இரவு நேர பயணங்களை செய்யக்கூடாதா சாமி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அப்படி கிடையாது. தேவையற்ற பயணங்களால் மட்டுமே உங்களுக்கு பிரச்சனை வருமே தவிர தேவையான பயணங்களால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். இது நாள் வரைக்கும் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் பல இடங்களுக்கு சுற்றுலா செல்ல வேண்டும், ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு இறைவனை தரிசித்து விட்டு வர வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்தவங்களுக்கு அந்த ஆசையும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறுவதற்கான அற்புத வாய்ப்பும் தேடி வரப்போகின்றது. குறைந்த செலவில் நிறைந்த மனதுடன் சென்று வரக்கூடிய ஒரு சுற்றுலாவாக அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும். பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கின்றது.
அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்களாக வைத்து கொள்ள வேண்டியது, மனதில் வைத்து கொள்ள வேண்டியது 1, 8, 9. இந்த எண்களை எங்கு பயன்படுத்த வேண்டுமோ அங்கு பயன்படுத்தினால் அதிர்ஷ்டம் நிச்சயம் உண்டு. அதே மாதிரி சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம் இந்த நிறங்கள் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறங்களாக இருக்கின்றது. இதை பயன்படுத்தியும் மிக பெரும் முன்னேற்றத்தை காணலாம். மற்றபடி சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு அமைவது உறுதி உறுதி உறுதி.